வணக்க நண்பர்களே, வரலாற்று சாதனை என்று பல படம் கூட வந்திருக்கும். ஆனால் வரலாறே ஒரு சாதனையாக ஒரு படம் இருக்குமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். இன்ன வரைக்கும் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு படமே வந்ததில்லை. அப்படி வெளியான படம் தான் தேசியமும் தெய்வீகமும் வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கையை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படம் தான் தேசிய தலைவர். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் விவரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிறப்பான படமான ஊமை வெளிகள் படத்தை இயக்கிய ஆர் அரவிந்த் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஊமை வெளிகள் படம் பல நாட்கள் ஓடி வசூல் சாதனை படைச்சது. அப்பேற்பட்ட இயக்குனர் ஆர் அரவிந்த் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் ஜே.எம். பசீர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல தத்ரூமா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற கதாபாத்திரங்களும் திறமை மிக்க நடிகர்களுமான பாரதி ராஜா, ராதாரவி, சந்திரசேகர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இளையராஜாவோட இசைனாலே சொல்ல தேவையில்ல, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இளையராஜா ரொம்ப நாளாக அவருடைய இசையை சரியாக பயன்படுத்தலை. ஆனால் இந்த படத்தில் அவ்வளவு அருமையாக அம்மா பாட்டை அருமையாக சூப்பராக பாடிருக்கிறாரு. சின்ன வயசுலேயே பசும்பொன் தேவர் அவங்க அம்மா இழந்து அதுக்கடுத்து எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அது அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் முன்னேறினார் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கும் அதுக்கும் பார்க்கல நம்மளுக்கு அந்தளவுக்கு கண்கலங்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ இசையும் சரி அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்குறாங்க. பாடலை கேட்குறவே இன்ன வரைக்கும் பட்டி தொட்டி எங்கே இளையராஜரோட பாட்டு பரவிக்கிட்டே தான் இருக்குது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறப்பு மற்றும் இறப்பும் ஒரே நாளில் அமைஞ்ச ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அவருடைய குருபூஜை அன்னைக்கு அக்டோபர் 30 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் நாளே ஒரு சில தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு மட்டும் 1,25,00,000 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆணுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ரசிகர்கள் குறையாத கூட்டமாக நெருக்கடி அதிகமாக அமைஞ்சிருக்கு. இத்தனை நாள் ஆகியும் டிக்கெட் கிடைப்பதே ஒரு சிரமமாக அமைஞ்சிருக்குது. விரைவிலேயே ஹவுஸ்ஃபுல் ஆகியதுனால ரசிகர்கள் வருத்தம் அடைகிறாங்க. இன்ன வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2,35,00,000 வசூல் ஆகிருக்குது. இன்னும் பல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு வரலாற்று படம் இவ்வளவு நாள் ஒரு தியேட்டரே ஃபுல்லாகி அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெல்லுதுன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்ல முடியும். பேணியந்திய படங்கள் விட்டு அந்த படங்கள் 2 நாள் 3 நாளே உட்காந்துரும். ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு வரலாற்று படம் ஒரு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கிற படம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த தேசிய தலைவர் படம் தான். ஓகே நண்பர்களை, தொடர்ந்து அடுத்தடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் என்ன, அடுத்தடுத்து என்னென்னலாம் இந்த ஸ்டோரி இதோட எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.